அது ஊழியமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு கிடைக்குமா, அது நம்மை தேடி வருமா என்று சொல்லி இரவும் பகலும் இழந்து போன காரியங்களுக்காக கண்ணீர் வடித்து கதறிக்கொண்டு இருக்கிறோம். இழந்து போன சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக, பலத்துக்காக. நான் நல்லா சுகமா இருந்தேன், நான் பலவீனமா இருக்கிறேன், வியாதியா இருக்கிறேன், மறுபடியும் அந்த சுகம் எனக்கு கிடைக்குமா, மறுபடியும் அந்த சமாதானம் எனக்கு கிடைக்குமா, மறுபடியும் இழந்து போன வேலை எனக்கு கிடைக்குமா, மறுபடியும் இழந்து போன சபை எனக்கு கிடைக்குமா, மறுபடியும் இழந்து போன என்னுடைய உறவு எனக்கு கிடைக்குமா, என் கணவன் கிடைப்பாரா, என் மனைவி கிடைக்குமா, என் பிள்ளைகள் எனக்கு கிடைப்பார்கள் என்று சொல்லி பல காரியங்களுக்காக நாம் ஏங்கி கண்ணீர் வடித்து கதறிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நாம் தாழ்ச்சி அடைந்தவர்களாய் உதவி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நம்மளை விசாரிப்பது யாராச்சும் நமக்காக பேச மாட்டார்களா, நம்முடைய காரியம் கைகூடாது என்று சொல்லி தவித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகிற நமக்கு தாழ்ச்சி கிடையாது. ஒரு விசுவாச வார்த்தை. தாவீது தன் வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை சந்தித்தாலும் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது கிடையாது, நிச்சயம் எனக்கு விடுதலை உண்டு, புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அடியிலே என்னை கொண்டு போய் விடுவார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்துவார். விசுவாச வார்த்தைகளே, சத்துருக்களுக்கு முன்னாடி யார் நம்மை சத்துருவாக எண்ணினார்களோ, இவர்களுக்கு எதுவுமே கிடைக்க கூடாது, இவர்கள் குடும்பம் ஒன்றாய் சேரக்கூடாது என்று நினைத்து நமக்கு சாபமிட்ட மனிதர்கள் மத்தியிலே, நமக்கு எதா நடக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை தன் வாழ்க்கையை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு மக்களுக்கும் நிச்சயமாக தேவன் அவரை நம்பினவர்களை அவர் கைவிட்டது கிடையாது, அவர் தேடி வந்தவர்களை அவர் புறம்பே தள்ளுவது கிடையாது. அவர் மேல நம்பிக்கை கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதனதன் காலத்திலே அதனதன் காரியங்கள் நேர்த்தியாய் தேவன் செய்வார். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. நிச்சயமாய் ஏற்ற நேரத்தில் எந்த காரியத்துக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியத்துக்காக ஏங்கு தவித்து இரவும் பகலும் செபித்துக் கொண்டிருக்கிறோமோ, நிச்சயமாய் அந்த காரியம் நமக்கு கைக்கூடி வரும். அது வரைக்கும் நாம் பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நிச்சயமாய் என தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வார்.